தொடர்ந்து கற்பனை பிடிச்சன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் குவாண்டம் நம்பர்ஸை கடைசி வீடியோவில் பார்த்தோம். இப்போ 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் குவாண்டம் நம்பர்ஸு கூடுதலான தகவல் ஏதாவது இருந்தால் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை 4 குவாண்டம் எண்கள் அடங்கிய தொகுப்பின் மூலம் வரையறுக்க இயலும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அந்த 4 குவாண்டம் நம்பர் தான் நம்ம முதன்மை குவாண்டம் நம்பர், கோணவந்த குவாண்டம் நம்பர், காந்த குவாண்டம் நம்பர், அடுத்த வந்து சுழற்சி குவாண்டம், தற்சுழற்சி குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலைச்சார்பு செய்யை ஷார்டிஞ்சர் அலை சமன்பாட்டிற்கு தீர்வு காணும்போது பெறப்படும் தீர்வானது முதல் 3 குவாண்டம் எண்களை கொண்டிருக்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அடுத்து 4வது இருக்கிறது தற்சுழற்சி குவாண்டம் நம்பர், இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த முதன்மை குவாண்டம் நம்பர்ஸில் நம்ம பார்க்காத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், முதன்மை குவாண்டம் நம்பர்ஸை நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம KLN அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்த வந்து பாருங்கள், இதில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் 2n² நிரம்பலாம். அதிகபட்ச எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 2n². அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா RH அப்படின்றது RH(Z²/n²)ன்னு பார்த்தோம். இந்த RHன்றது பார்த்திங்கன்னா ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட வேல்யூ தான் வந்து இங்கே -1312.8 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது முதன்மை குவாண்டம் எண்ணுக்கு. இதில் அடுத்ததாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. Rn = 0.529 n²/z ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், கோணவந்த குவாண்டம் நம்பர். இந்த கோணவந்த குவாண்டம் நம்பர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா L வேல்யூ 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த 1, 2, 3ன்றத SPDF அப்படின்றத குறிக்குது அப்படின்றதையும் சொன்னோம். இதில் அதிகபட்சம் இடம்பெறும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 2 × 2l+1. இது போர் மாடல் நடத்தும் போதே இதை நம்ம சொன்னோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோணவந்த குவாண்டம் நம்பர், அதையும் நம்ம சொன்னோம். √L × l+1 h/25 அப்படின்றதையும் சொன்னோம். இது கோணவந்த குவாண்டம் நம்பர். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்த குவாண்டம் நம்பர். இந்த காந்த குவாண்டம் நம்பரை தான் நம்ம ML அப்படின்ற எழுத்தால் குறிப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா +Lலேருந்து 0 உள்ளடக்கி -L வரலும் இருக்கும். அதாவது 1 அப்படின்னா -1, 0, +1 இருக்கும். 2 அப்படின்னா -2, -1, 0, +1, +2 இந்த வரலும் இருக்கும். 3 அப்படின்னா -3, -2, -1, 0, +1, +2, +3 இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்குவாண்டம் எண்ணிற்கு ஆய்வு அடிப்படையிலான நியமப்படுத்தலை காந்தப்புலத்தின் நிறமாலை வரிகள் பிரியும் நிகழ்வை ஜீமான் விளைவு தருகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், குவாண்டம் எல் ஆனது கோணவுந்தத்தில் எண் மதிப்பினை தரும் நிலையில் அந்த காந்த குவாண்டம் எண் அதன் திசையினை தருகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், அங்கே எல் அதாவது குவாண்டம் எண் எல்ன்றது எண் மதிப்பு மட்டும் தருது. ஆனால் இங்கே MLன்றது அதனுடைய ஓரியன்டேஷன் தருது அப்படின்றது தான் அதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து தற்சுழற்சி குவாண்டம் நம்பர். இந்த தற்சுழற்சி குவாண்டம் நம்பர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது கிளாக் வைஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஆஃபும், ஆன்டி கிளாக் வைஸ் தான் மைனஸ் ஆஃபும் அப்படின்றத சொன்னோம். அடுத்து வந்து பாருங்கள், இந்த புத்தகத்தில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கினாவே நமக்கு இதில் குழப்பமே வராது. இதில் ஒவ்வொரு அந்த KLM அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ K அப்படின்னா நமக்கு வந்து முதல் வட்டப்பாதை. அந்த முதல் வட்டப்பாதையில் நமக்கு முதன்மை குவாண்டம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னா அதில் இடம்பெற அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கை 2. அது 2s ஃபார்முலா பயன்படுத்தி போட்டுருவோம். இப்போ நம்ம குவாண்டம் நம்பர் மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா n = 1ன்னு கொடுத்துட்டாங்க. n = 1னா Lோட வேல்யூ 0 தான். Lோட வேல்யூ 0 அப்படின்னா Mோட வேல்யூ 0 தான். இப்போ 0னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S ஆர்பிட்டால். அது Lோட வேல்யூ 0 அப்படின்னா S. இங்கே நம்ம கொடுத்துருக்க முதன்மை குவாண்டம் 1, அப்போ 1s அவ்வளோதான். புரியுதுங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த 2n² இதை நம்ம போட்டோம்னா 2 எலக்ட்ரான் வரும். அந்த 2 எலக்ட்ரானை இங்கே போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அடுத்த வந்து பாருங்க, Lோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. Lோட வேல்யூ L வட்டப்பாதையில் என்னோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்போ நமக்கு Lோட வேல்யூ 2 அப்படின்னா என்னோட வேல்யூ 2 அப்படின்னா Lோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, 1ன்னு வந்துடும். இப்போ 0 அப்படின்னா Mோட வேல்யூ 0 மட்டும்தான் இருக்கும். Lோட வேல்யூ வந்து Lோட வேல்யூ 1க்கு Mக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேல்யூ வரும். -1, 0, +1ன்னு வரும். அப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா இங்கே 2 தான் இருக்குது n. அப்போ 2s, அப்போ 2s2 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே 3 வேல்யூ வருது. அப்போ 3 வேல்யூ வருது அப்படின்னா அது P. அப்போ 2Pன்னு போட்டுக்கலாம். Pயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 6 எலக்ட்ரான். அப்போ 2p6. இந்த மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு வந்து ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க. 2px 2py 2pz அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லுக்கு அப்புறம் எம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆர்பிட்டால்லாம் வரும். அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எஃப்பும் வரும். இதையும் நாங்கள் பார்த்துக்கணும். இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்ததில் ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4வது ஆற்றல் மட்டத்தில் எத்தனை ஆர்பிட்டால் இடம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியாக அதை நம்ம போடலாம். n = வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டோம். n 4னா எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 3 அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 தான். இப்போ எம்மோட வேல்யூ 0. இப்போ மாதிரி எல் வந்து 0ன்னு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸை குறிக்குது. என்னோட வேல்யூ 4. அப்போ 4s சரிங்களா. அப்போ ஒரு 4s இருக்குது. 1 ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பாருங்கள் எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்மோட வேல்யூ 3 வரும். அதாவது -1 0 + 1 வரும். அப்போ 3 வருதுன்னா இந்த எல் வந்து பியை குறிக்குது. அப்போ 3p அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாரி 4 இருக்குது. அப்போ 4pன்னு சொல்கிறோம். எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 4p இருக்குது. அப்போ ஒரு 4s இருக்குது. 3 4p இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோட வேல்யூ 2. எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2 -1 0 +1 +2 அப்போ 5 வேல்யூ கிடைக்கும். அப்போ எல் வந்து எதை குறிக்குது பார்த்திங்கன்னா டியை குறிக்குது. 5 டி ஆர்பிட்டால் இருக்கும். இந்த 5ன்றது இந்த 5 போட்டுக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோட வேல்யூ 2னா அது டி. அப்போ 5d. அடுத்ததாக வந்து பாருங்கள் எல்லோட வேல்யூ 3. எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள் 7 வரும் பாருங்கள். -3 -2 -1 0 1 2 3 அப்போ எத்தனை வருது பார்த்தீங்க எம்மோட வேல்யூ 7 வருது. அப்போ அந்த 7 என்ன இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து 3. அப்போ 4d. இப்போ எத்தனை 4d இருக்கும் பாருங்கள் 7 4d இருக்கும். இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு 4s கண்டுபிடிச்சோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 4p போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 4d போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 4f போட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 5 12 12 ஒரு 3 15 16 ஆர்பிட்டால் இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.